Assalamualaikum friends, welcome to Gadgets at Mobiles. நீங்க நம்ம சேனலை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல லோ பட்ஜெட் லேப்டாப்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு. அதில் ஒன் பை ஒன் காட்டியிருக்கேன். மொத்தமாக லேப்டாப்ஸ் போட நிறைய கன்ஃபியூஸ் ஆகிறாங்கன்னு சொல்லி தனித்தனியாக ஒரு செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுருது. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல லேப்டாப் தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெல்லில் வந்து லேட்டிடியூட் சீரிஸ், டெல் லேட்டிடியூட்ல E5470 ஒரு சீரிஸ். பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல ஆவரேஜ் கண்டிஷன் தான், நல்லா க்ளீனாக தான் இருக்குது. எது ஸ்க்ராட்ச் டென்ட்லாம் இல்லை. ரொம்ப ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேனல் மாற்றிருப்பாங்க, இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. ஆனால் கொஞ்சம் யூஸ்டு லேப்டாப் தான். லைட்டாக நம்ம என்ன சொல்றது, நைட்டை தொடச்சி கிடிச்சு சேல் பண்ணுறது. பீஸ்லாம் நல்லா தான் இருக்குது கண்டிஷனாக. இதோட ஸ்பெக்கு பார்த்தீங்கன்னா i5ல வந்து 6th ஜென்ரேஷன் லேப்டாப்பு. ஓரளவுக்கு நல்ல கான்டெக்ட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்லைட் கீபோர்ட்லாம் சேர்ந்து வரும் உங்களுக்கு. சாரி, இதில் பேக்லைட் கிடையாது, அது தனியாக இருக்குது. ஒரு பேக்லைட் கீபோர்டு இல்லாமல் இருக்குது. i5ல 6th ஜென்ரேஷன், அப்புறம் 8GB ரேம். அந்த 6th ஜென்ரேஷன் கூட பார்த்தீங்கன்னா 2.4 GHz கிளாக் ஸ்பீடோட இருக்குது. இதில் 8GB ரேம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 256GB SSD ஸ்டோரேஜும் இருக்குது. சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் நல்லா ஸ்பீடாக இருக்கும் உங்களுக்கு. ஹேங் ஆகிறதுக்கு எதுவும் சான்ஸ் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸும் அப் டு 4GB கிராஃபிக்ஸ் இருக்குது. சூப்பரான கிராஃபிக்ஸ். அது உங்களுக்கு இன்டெல் HD கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சும்மா ஒரு வீடியோலாம் காட்டிங்க. இது சவுண்ட் கிளாரிட்டி, பிக்சர் கிளாரிட்டிலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. காட்டி நம்புறேன். சொல்ல போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சவுண்டோட கிளாரிட்டி இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர் கிளாரிட்டி ரொம்ப சூப்பராக. எங்க ஆக்சுவலாக பிளாஸ்மா டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க, எந்த சைட்லேருந்து பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். இல்லை லோக்கல் டிஸ்பிளேல லோக்கல் லேப்டாப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஆங்கிள் வந்து பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் ரைட்டு நம்ம டெலிட் பண்ணா கூட அது அந்த அளவுக்கு டிஸ்பிளே கிளாரிட்டி இருக்காது. இது கொஞ்சம் ஹையர் அண்ட் கமர்ஷியல் யூஸ் தான். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சூமர் யூஸ் கிடையாது. கமர்ஷியல் லேப்டாப்னால நல்ல லாங் லாஸ்டிங்காக இருக்கும். சார்ஜ் பேக்கப்பும் நல்லா நிற்கும் ஓரளவுக்கு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லீஸ்ட்டாக கொடுக்குறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 15,500 16,000 வித்துட்டு இருந்த லேப்டாப் இப்போ நம்மளோட கான்செப்ட்ல நம்ம ரேட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 9,500 rupees, 9,500 ரூபாய்க்கு டெல் லேட்டிடியூட் 5470 லேப்டாப். i5ல 6th ஜென்ரேஷன், 8GB ரேம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 256 SSD ஸ்டோரேஜ் ப்ளஸ் 4GB கிராஃபிக்ஸ் இருக்குது. சூப்பரான ரேட்டு. இது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் போடுறேன். இது வந்து i7ல இதே மாதிரி இதே செக்மெண்ட். இது நான் அடுத்து கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்கிறதுக்காக நான் மிக்ஸ் பண்ணல. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 9,500 ஒன்லி டிவைஸ் தான். தேவைப்படாமல் கால் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.